எனக்கு ஓட்டு போடுறதா இல்ல ஐஸ்வர்யா அம்மாவுக்கு ஓட்டு போடுறதான்னு குழப்பத்துல இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்களே சொல்லுங்க அண்ணி, நான் யாருக்கு தான் ஓட் போடுறது? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? கண்டிப்பா போட்டுருவீங்கல்ல? கண்டிப்பா போட்டுருவேன் அண்ணி. நீங்க யாருக்கு ஓட் போடணும் மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் சின்னையா. நீங்க ஐஸ்வர்யா அம்மாவுக்கே ஓட்டு போடுங்க. அண்ணி என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் சின்னையா. ஐஸ்வர்யா அம்மாவுக்கு வேற யாரும் ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல. அதை சகிச்சுக்கிட்டு அந்த ஏமாற்றத்தை அவங்க தாங்கிடுவாங்க. ஆனா தாலி கட்டின புருஷன் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடலனா அதனால அவங்களுக்கு ஏற்படுற அவமானத்தை அவங்களால தாங்கவே முடியாது. ஐஸ்வர்யா அம்மாவுக்கு நீங்க ஓட்டு போடலனா அது நீங்க அவங்களுக்கு பண்ற பெரிய துரோகம் மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு நீங்க உங்க ஓட்டு ஐஸ்வர்யா அம்மாவுக்கே போடுங்க சின்னையா. நான் ஐஸ்வர்யாக்கே ஓட் போடுறேன், நீ என்னை மன்னிச்சிருங்க. அருண், அம்மா போய் ஓட்டு போட்டு வா. இதை போடுறேம்மா. அருண், ஐஸ் முழிக்கிறான் பாத்தீங்களா? கண்மணி, இவனை நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணணும். எனக்கு இனிமே இவன் மேல நம்பிக்கையே இல்லை. எனக்கு தானே ஓட்டு போட்டேன். ஆமா ஐஸ், உனக்கு தான் ஓட்டு போட்டேன். தேங்க்ஸ் அருண். கங்க்ராட்ஸ். பரவாயில்ல, ஏமாத்தாம பொண்டாட்டிக்கே ஓட்டு போட்டுட்டான். பெரிய விஷயம் கண்மணி. சாரி அண்ணி. என்ன கண்மணி இது? ரெண்டு பக்கமும் லைட் எரியுது. என்னத்த ரெண்டு லைட்டும் எரியுது? அப்போ சின்ன மாமா யாருக்கு ஓட்டு போட்டாரு? ஐஸ்வர்யாக்கா இல்ல பார்வதிக்கா? இது இப்படி காட்டாதே. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. என்ன கண்மணி இது? கண்டிப்பா மாப்பிள்ள ஐஸ்வர்யாக்கு தான் போட்டிருப்பாரு. முக்கியமான ஓட்டு. அவன் யாருக்கு ஓட்டு போட்டான்னு தெரியாம என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு என்னமோ சின்ன மாமா ஐஸ்வர்யாக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு. இல்லடி, என் மனசுல என்னமோ அவன் பார்வதிக்கு ஓட்டு போட்டிருப்பான்னு தான் தோணுது. அத்தை, புருஷன் பொண்டாட்டிக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு போடுவாங்க? அத்தை, நீங்க சொன்னது தானே அத்தை? நான் சொன்னதுதான். அது ஆதிக்கு பொருந்தும். ஏன்னா அவன் பொண்டாட்டி ஜெயிக்கணும்னு அவன் நினைக்கிறான். ஆனா தாருண் அப்படி இல்லையே. அவனுக்கும்
அவன் அண்ணி ஜெயிக்கணும்னு தான் ஆசை. அதனாலதான் அவன் என்னமோ பார்வதி ஓட்டு போட்டுறதுன்னு தோணுது. அடுத்தது கங்கா மேடம். ஐஸ்வர்யோட அம்மா கண்டிப்பா அவளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதை நம்ம பார்க்க வேணாம். கிட்ட வா. ஓட்டு போட போறேன். கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. ரிசல்ட்ட கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட போறாங்க. எப்படியும் என் பொண்ணு தான் ஜெயிக்க போறா. கடவுளே, தேங்க்யூ. அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது அத்தை. போய் சாப்பிட்டு வரட்டுமா? ஏண்டி உயிரை வாங்கிட்டு இருக்க? போய் தொலை. அப்பாடா. சரியான தின்னி முட்டை. என் செல்லம், நான் உனக்கு தான் ஓட் பண்ணிருக்கேன். அடுத்த அகிலாண்டேஸ்வரி நீதான். ஷேக் ஹேண்ட் கொடு. ஓகே ஓகே, தைரியமா இரு. அடுத்ததா உமா. உமா எங்க இருக்கீங்க? வாங்க. ஏய், தின்னி முட்டை. வீடி. போ சீக்கிரம். ஏய், போடி சீக்கிரம். இவ எங்க போனா? உமா வாங்க. என்னாச்சுமா? எங்க போன நீ? அத்தை, இவ்ளோ நேரம் இங்க தான் அத்தை இருந்தேன். திடீர்னு பசிச்சுதா, அதான் பிஸ்கெட் சாப்பிடலான்னு போனேன். உமா, உனக்கு பிஸ்கட் சாப்பிட தான் நேரமா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? போ, போய் ஓட்டு போட்டு போ. ஆ, சரி மாமா. இவன் நம்ம ஆளுதான். ஐஸ்வர்யாக்கு தான் ஓட்டு போடுவா. கண்டிப்பா. வனஜாத்தை எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, தலையில கொட்டிக்கிட்டே இருக்காங்க. வனஜாத்தை என்ன சொன்னாலும் அந்த ஐஸ்வர்யா அப்படியே கேப்பா. பொறுப்பு எதுவும் இல்லாமலே இந்த ஆட்டம் ஆடுறாங்க. பொறுப்பு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அவங்க ஆட்டத்தை தாங்கவே முடியாது. பார்வதினா நமக்கு பிடிச்சத செஞ்சு தருவா. நாம தப்பே பண்ணாலும் வீட்டு விட்டு அடிச்சு துரத்த மாட்டா. பேசாம பார்வதிக்கே ஓட்டு போட்டுருவோம். ஐயோ, நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்களே. நம்ம கைவசம் தான் இருக்கே. நல்ல வேலை, யாருக்கும் தெரியாம இதை திருடினது நல்லதா போச்சு.
சொன்னா அத்தை நம்ப மாட்டாங்களே. பேசாம நம்ம போட்டோ எடுத்துருவோம். ம். ஓகே, ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு. என்ன கண்மணி, என் திணி மூட்டையை இன்னும் காணோம். இவ்ளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருக்காவ? இவ்ளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஐஸ்வர்யா, வந்துட்டா. நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். நீங்க தான் ஜெயிப்பீங்க. தேங்க்ஸ் உமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கண்மணி, அவ வந்து நின்னப்ப லைட் எரியல. வாழ்த்துக்கள். என்னம்மா? உமா பார்வதிக்கு ஓட்டு போட்டிருக்கா? இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ ஐஸ்வர்யாக்கு தான் ஓட்டு போடுவா. இது ஏதோ தப்பு தப்பா காமிச்சிட்டு இருக்கு. ஐயோ இல்லங்க, தப்பாலாம் காட்டாது. லைட்டு தான் எரியுது. அப்புறம் என்ன பாக்குறது? உமா பார்வதிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கா. ஏய் திணி மூட்டை, அத்தை, பாடி. என்ன அத்தை? ஏய், மரியாதையா சொல்லு, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? என்னத்தை இப்படி கேக்குறீங்க? நான் ஐஸ்வர்யாக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏய், பொய் சொல்லாத. நீ ஐஸ்வர்யாக்கு ஓட்டு போட்டிருந்தா அவ பக்கம் இருக்க லைட்டு தானே எரிஞ்சிருக்கும். இப்ப பார்வதி லைட்டு தானே எரியுது. அப்ப நீ பார்வதிக்கு தானே ஓட்டு போட்டிருக்க. ஐயோ அத்தை, அத்தை, நான் சாப்பிட்ட முட்டை பஜ்ஜி மேல சத்தியமா சொல்றேன், நான் ஐஸ்வர்யாக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏய், பொய் சொல்லிட்டே இருக்கடி நீ. நீ இல்ல அவளுக்கு அத்தை. ஓட்டு போடல. ஐயோ, நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். உமா பொய் சொல்லாத. நீ ஐஸ்வர்யாக்கு ஓட்டு போடல, பார்வதிக்கு தான் ஓட்டு போட்டிருக்க. லேப்டாப் ஒன்னும் பொய் சொல்லாது. ஐயோ, நான் ஐஸ்வர்யாக்கு தாங்க ஓட்டு போட்டேன். என்ன போய் சந்தேகப்படுறீங்களே, நம்புங்க. அது லேப்டாப் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். சின்ன மாமாக்கு கூட 2 லைட் எரிஞ்சு நம்மள குழப்பலையா? அதே மாதிரி தான் இதுவும். அது அப்போ ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு. ம்ஹும். நீ பார்வதிக்கு தான் ஓட்டு போட்டிருக்க. ஐயோ, அப்ப நீங்க என்ன நம்பலல? கொஞ்சம் இருங்க. இங்க பாருங்க. சொல்லுங்க, இப்பாவது என்ன நம்புறீங்களா? நான் ஐஸ்வர்யாக்கு தான் ஓட்டு போட்டேன்னு. ஆமா, ஓட்டு போட்ட ஸ்லிப்பை நீ எதுக்கு செல்போன்ல போட்டோ எடுத்த? அது சும்மா சும்மா ஜாலிக்காக எடுத்தேன். அது இப்ப யூஸ் ஆயிடுச்சுல. தப்பிச்சேன். அடுத்ததா மிஸ்டர் கஜேந்திரன். இதெல்லாம் பார்க்கணும்னு தேவையே இல்ல. வணக்கம்மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம்மா. வாழ்த்துக்கள். நீங்க சொன்னது கரெக்ட் தான். கஜேந்திரனும் பார்வதிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் விஸ்வாசி லிஸ்ட். இருக்கட்டும், ஐஸ்வர்யா மட்டும் ஜெயிக்கட்டும். முதல் வேலையை அந்த டூப்ளிகேட் சிவாஜியை தூக்குறனா இல்லையான்னு பாருங்க.
சரி, அடுத்ததா பட்டம்மா. ஆஹா காணோம். வனஜா சொன்ன மாதிரி தூக்கிட்டா போல இருக்கு. பட்டம்மா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ப்ரோ, இந்த பட்டம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. பட்டம்மா, பட்டம்மா வாங்க. பட்டம்மா எப்படி வரும்? எத்தனை வாட்டி ஏலம் விட்டாலும் உங்க பட்டம்மா வரப்போறதில்ல. அத்தை, பட்டம்மாக்கு என்னாச்சு? அம்மா, 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 ஐயோ அம்மா, ஐயோ, ஐயோ. பட்டம்மாவை அடிச்சு முடிச்சு அடைச்சி வச்சிருக்கேன். பட்டமா வந்துருவாரா சாத்தி? அடுத்து யாரோ அவங்கள கூப்பிடு. சரிங்க மேடம். அடுத்தது சுந்தரம் சார். சுந்தரம் வண்டி இப்படி நிறுத்தி வச்சா எப்படி எடுக்கிறது? வைரவா, வைரவா, எங்க போய் தொலைஞ்சானோ? இது என்ன இப்படியே வச்சுட்டு போயிருக்கான்? அடுத்த விக்கெட் அவுட். பெரிய ஆள் தான் நீங்க. அட நீங்க வேற. பார்வதியோட 2 ஓட்டையும் காலி பண்ணிட்டீங்க. இனி அந்த பார்வதி நிச்சயமா ஜெயிக்க மாட்டா. அதுதானே நமக்கு வேணும். மேடம், பட்டம்மாவும் சுந்தரம் சாரும் வரல. அடுத்ததா என்ன பண்ணலாம் மேடம்? பட்டம்மா சுந்தரம் 2 பேரும் வரல அப்படின்னா சமந்தி, உங்க பேச்சுக்கு அவங்க மரியாதை கொடுக்கலன்னு தானே அர்த்தம்? அதனால அவங்க 2 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுங்க. அதெல்லாம் முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஓட்டு போட்டு முடியட்டும். எலெக்ஷன் டைம் முடியறதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களும் ஓட் போடுவாங்க. அப்படியே voting க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள அவங்க வரலனா அப்ப பாத்துக்கலாம். சரிங்க மேடம். நெக்ஸ்ட் மிஸ்டர் ராமச்சந்திரன். எஸ் மேடம். கடைசி நேரத்துல சுந்தரமும் பட்டமும் எங்க போனாங்கன்னு தெரியலையே ப்ரோ. எப்படியும் அவங்க 2 பேரும் பார்வதி எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கரெக்டா இந்த சமயம் பார்த்து 2 பேரும் எப்படி மிஸ் ஆனாங்க? இனியன், நாம போய் அவங்களை தேடி பார்க்கலாமா? சரி, வாங்க நம்ம போய் தேடி பார்க்கலாம்.
அருண் ப்ரோ போயிட்டு வரோம். ஓகே ப்ரோ. அம்மா நாங்கள் போய் சுந்தரத்தையும் பட்டமாவையும் கூப்பிட்டு வந்துடுறோம். சரி போயிட்டு வா. வாங்க நீ. மிஸ்டர் கருணாகரன், இப்ப கால் பண்ணுங்க, எடுக்கிறாரா பார்க்கலாம். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம், டைம் இருக்கு. சரிங்க மேடம். வரலனா க்ளோஸ் பண்ணலாம். முடிங்க சீக்கிரமா முடிங்க. ஆதி ப்ரோ, பட்டமா 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 ஆதி ப்ரோ, நான் உள்ள போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். நீங்க உங்களை எழுப்பி கூட்டு வாங்க. சீக்கிரமா சொல்லுங்க. மாமா மாமா இங்க பாருங்க மாமா. மேடம், ஓட்டிங்க க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சரி. ஒரு நிமிஷம்.
வா. ஆ சரிங்கம்மா. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் டைம் முடிய போகுது. ஆ, சரி. கடவுளே, என் பொண்ணு தான் ஜெயிக்கணும். எப்படி இது ரெண்டும் வந்தது? அப்பா அம்மா பார்வதி, நீதியும் நேர்மையும் என்னைக்குமே ஜெயிக்கும்மா. நீ ஜெயிப்பம்மா. வாழ்த்துக்கள்மா. இங்க பாரு, என்னோட கணிப்பு மட்டும் சரியா இருந்தா நீயும் பார்வதியும் ஈக்குவலா ஓட்டு வாங்கியிருப்பீங்க. அடுத்த கேண்டிடேட் நீயும் பார்வதியும் தான் இப்ப ஓட்டு போட போறீங்க. உனக்கு நீ ஓட்டு போட்டுப்ப, நிச்சயம் பார்வதி அவளுக்கு தான் ஓட்டு போட்டுக்குவா. அப்படி பார்த்தா வெற்றியை முடிவு பண்ண போற ஒரே ஒரு ஓட்டு அந்த அகிலாவோடது மட்டும்தான். எப்படியாவது உன் அத்தைய உனக்கு ஓட்டு போட வச்சிரு. அதுக்கு நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும். நான் பாத்துக்கிறேன் மம்மி. சரி. அடுத்ததா கேண்டிடேட் 2 பேரும் ஓட்டு போட போறாங்க. முதல்ல ஐஸ்வர்யா. ஆண்டி என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டி. இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். பேசாம மயக்கம் போட்டு விழுந்துட்டா ஆண்டி நம்ம மேல பாவப்படுவாங்க. ஏய் ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா என்னாச்சு? என்னாச்சு? ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாமா என்னாச்சு அம்மா? மேடம் ஐஸ்வர்யா நடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, என்னாச்சு ஐஸ்வர்யா? யாரோ தண்ணி எடுத்துட்டு வாங்களே. ஐயோ கடவுளே, ஐஸ்வர்யா கங்கா, என்ன நடந்துச்சு? ஏன் மயக்கம் போட்டு விழுந்தா? அதை ஏன் கேக்குறீங்க? தூங்கு, ரெஸ்ட் எடுமான்னு சொன்னா கொஞ்சம் கூட கேட்கல என் பேச்ச. இவ தூங்கி 2 நாள் ஆச்சு. அடிச்சு விடுறா பாரு. சீக்கிரம் வாங்க. பரம்பரையை காப்பாத்தணும். எந்த காரணத்தை கொண்டும் தகுதி இல்லாத ஆள் கைக்கு பொறுப்பு போயிடக்கூடாது. தகுதியான ஆள் தான் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு இவ தூங்கவே இல்ல. பிசினஸ் இப்ப இருக்கிற மாதிரியே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கணும். அது நான் பொறுப்புக்கு வந்தா மட்டும்தான் நடக்கும்னு
நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி புக்க படிச்சுக்கிட்டே இருந்தா என் குழந்தை. படிச்ச பொண்ணுங்கிறதுனால பொறுப்புக்கு வந்ததும் நிர்வாகத்தை நல்லபடியா பாத்துக்கலான்னு எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு இப்படி மயங்கி கிடக்குறாளே, ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐஸ்வர்யா, சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க, யாராவது தண்ணி கொண்டு வாங்க. பட்டமா சீக்கிரம் வா பட்டமா. இந்தாங்க தண்ணி தெளிங்க, முகத்துல தெளிச்சு விடுங்க. ஐசு ஐஷு, ஐஷுமா, பாரு ஐசு. அம்மா ஐஸ்வர்யா, ஐசு இங்க பாரு, ஐஷு, இங்க பாரு. ஐஸ்வர்யா, மாப்ள, ஐசு ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, என்னம்மா ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஆ? ஐயோ. ஐஸ்வர்யா, எழுந்துடா, எழுந்துரு, எழுந்துரு. எழுந்துருமா. நான் கூட்டிட்டு போறேன், வா. ஐஸ்வர்யா, ஆண்டி. ஐஸ்வர்யம்மா. ஐயோ ஓகே? ஓகே ஆண்டி. நான் போய் ஓட்டு போட்டு வந்துடுறேன். போடா, போ போ, பொறுமையா போ, பார்த்து ஜாக்கிரதையா போமா. அடேங்கப்பா, அவார்டு தர அளவுக்கு நடிக்கிறாளுங்களே. கோடு தான் போட சொன்னேன், என் பொண்ணு ரோடே போட்டா. ஐஷுமா, பாத்து பொறுமையா வா. வா, வந்து உட்காரு. இனிமே நிக்க கூடாதுன்னு, சரியா? வா, வா ஐஸ்வர்யா, வா. ஏய் தள்ளுடி, வா உட்காரு. மெதுவா உட்காரு. ரிலாக்ஸ் ஆயிரு. பார்வதி, அடுத்து நீ ஓட்டு போடலாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஆல் தி பெஸ்ட் பார்வதி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இருமா பார்வதி, ஆல் தி பெஸ்ட். பார்வதி, ஐஸ்வர்யா மயக்கமாய் விழுந்ததை பார்த்து நீ மனசு மாதிரி ஐஸ்வர்யாக்கு ஓட்டு போடுறாங்க. அப்புறம் உன்னை நம்பி உனக்காக ஓட்டு போட்டவங்க நம்பிக்கைய நீயே உடைச்ச மாதிரி ஆயிடும். உன்னோட பொறுப்பை நீ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு தான் நீ ஓட்டு போடுவேன்னு நான் நம்புறேன். பாத்தீங்களா, கல்லஞ்சுக்காரி. ஐஸ்வர்யா மயக்கம் போட்டு விழுந்தது கூட பெருசு பண்ணாம அவளுக்கு அவளே ஓட்டு போட்டுக்கிறா பாருங்க. ஐஸ்வர்யா டிராமா பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் அவளுக்கு அவளே ஓட்டு போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். அடுத்து கடைசி ஓட்டு, ஆனா முக்கியமான ஓட்டு. அகிலா,
மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? அட ஏண்டி நீ வேற